பார்த்து மறுமை நினைச்சாங்க. மறுமை நாளினுடைய ஒரு பெரிய அடையாளம் 10 அப்படின்னு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அத பெரிய அடையாளம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் அந்த 10 மட்டும் தான் ரசூலுல்லாஹ் தனித்து பல இடத்துல பேசியிருக்கிறாங்க. புகை மூட்டம், மேற்கில் கிழக்கில் அரபு தீபகற்பத்தில் என்று 3 நிலநடுக்கம், தஜ்ஜாலின் வருகை, ஈசா நபியின் வருகை, யாஜூஜ் மாஜூஜின் வருகை, பேசக்கூடிய ஜஸ்ஸாஸ் என்ற பிராணி, அந்த பிராணி பேர் ஜஸ்ஸாஸ். தஜ்ஜால் அடையாளம் காட்டுச்ச அந்த பிராணி பேர் ஜஸ்ஸாஸ், அந்த பிராணியும் வெளியே வரும். அது போன்று மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகும். ரசூலுல்லாஹ் ஒரு 10 அடையாளத்தை சொல்றாங்க. இந்த 10 அடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட முதல் அடையாளமாக புகை மூட்டத்தை சொன்னாங்க. ஒரு புகை மூட்டம் வரும். அந்த புகை மூட்டம் வறுமையானால் அது குஃபார்கள் யாரெல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும். கண்ணுல தொண்டையில் அது ஒரு தொந்தரவை தரும். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு சிறிய தொண்டை போச்சலோடு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னாங்க. சின்ன சின்ன புயல் காத்தெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் மறுமை வந்துருச்சு நினைச்சாங்க. இந்த புகை வரும் நாங்கள்ல, புயல் காற்றையெல்லாம் பார்த்து சஹாபாக்கள் நினைச்சாங்க மறுமை வந்துருச்சு, இந்த பக்கத்துல நெருங்கிருச்சு அப்படிங்கிற அளவிற்கு அவர்களிடத்தில் அந்த பயம் தொற்றிக் கொண்டது என்பதை பார்க்க முடியுது. உண்மையிலே இப்படிதான் பயம் இருக்கும். அதை தொலை தூரத்துல பார்க்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பண்பு கிடையாது. ஒரு ஈமான் கொண்டவர் மறுமை நாள் குறித்து அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருப்பார் அப்படின்னா, அந்த நாள் எப்போது வேண்டுமானாலும் நம்மகிட்ட வரலாம், அல்லாஹ் அந்த நாளை சீக்கிரத்தை நம்மகிட்ட கொண்டு வருவான் என்ற அந்த சிந்தனையோடு மறுமை நாளை பற்றி ஒரு அச்ச உணர்வோடு இருக்கும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, ஃபஸ்பிரு சபரன் ஜமீலா, சூரா மஆரிஜ் 70வது சூறால அல்லாஹ் பேசுறான். நபியே, நீங்கள் அழகிய பொறுமையை கடைபிடியுங்கள். இன்னஹும் யரவுனஹு பஈதா, மறுமை அவர்கள் தொலை தூரத்தில் பார்க்கிறார்கள். ஒனராகும் கரீபா, நான் பக்கத்துல பார்க்கறேங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, நீ மறுமை ரொம்ப தூரமா தான் நீ பார்ப்போம். சிந்தனையா தான் மறுமை அடுத்த வருஷம் வருதுன்னு வைங்களேன், இந்த வருஷத்துல வாழ்றவன் அவன் எப்படிதான் பார்ப்பான், அதெல்லாம் எப்பவுமா வரப்போகுது, இப்பமா வரப்போகுது. மரணம் தான் மறுமையை விட நெருக்கத்துல இருக்கு. மறுமையை கூட விட்டுருங்க, மரணம் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கு. யாராவது மரணத்தை பக்கத்திலே பாக்குறோம், நாளைக்கு கூட மௌத்தாயிருவேன், எப்படினாலும் மௌத்து வந்துரும், வித்தியாசமா இல்ல நம்மளுக்கு மௌத்த கொடுத்துருவான், அதனால மரணத்துக்கு பயந்துக்குவோம் அப்படின்னு பயப்படுறோமா? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான், இன்னஹும் யரவுனஹும் பஈதா வனராஹு கரீபா, அவர்கள் மறுமையை தொலை தூரத்தில் பார்க்கிறார்கள், நாம சமீபத்தில் பார்க்கிறோம், பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது என்று அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இஸ்லாம் விதைக்கக்கூடிய முதன்மை சிந்தனை, ஒரு ஈமான் கொண்டவர் மறுமையை பற்றி என்ன பார்க்கணும்னா, அது தூரத்தில் இல்லை, அது பக்கத்துல தான் இருக்கு, அது எப்பனாலும் நடக்கலாம். அப்ப ரசூல்